அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்னைக்கு என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியன் வந்து அவங்களோட மருமக மீனா கூட்டிட்டு கடை வீதியில் போய் ஏதோ பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த ஊரான குலதெய்வம் கோயில் பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நடந்து போகும்போதேவும் மீனாவும் பாண்டியன் பேசிகிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல ஒருத்தராரு, அண்ணே வணக்கண்ணே, என்னண்ணே இங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. ஆனால் இங்கே தான்ப்பா என் வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே எங்கே? அந்த அந்த 4 தெருவில் தள்ளி தான்ப்பா, வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லைண்ணே, நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு பாண்டியனை பார்த்து கேட்கவும் பாண்டியன் சொல்கிறாரு, இதுதானே எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் இப்போ வழிபடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி வாங்க நம்ம டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே, நேரமாச்சு, பூஜை ஜாமான் வேறு கோயிலுக்கு கொண்டுட்டு போனேன்னே. ஆட வாங்க தம்பி, இந்த தான் இருக்குது வீடு, ஒரு காபி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மாமா யார் மாமா இவர் அப்படின்னு மீனா கேட்கவும், இவர் தான்ப்பா கிட்டத்தட்ட 20 வருஷமாக எனக்கு தெரியும். நான் அந்த தொழில் தொடங்கினதுலேருந்து இவருடைய லாரியில் தான்ப்பா என்னுடைய சரக்கு எல்லாமே வெளியூருக்குலாம் போகுது. இவர் வந்து லாரி சர்வீஸ் நடத்துகிறவர் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 ஆம்பளை பையங்க பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஓயின்ட்டு அடிபிடி சண்டைலாம் நடக்குது. கரெக்டாக பார்த்தா அந்த வீட்டுக்கு தான் பாண்டியன் வந்து அந்த அண்ணன் சொன்னவர் கூட்டிகிட்டு வராரு. என்னென்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, வாங்க 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 உட்காருங்க, அவங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வெளியே ஒரு ஒயர் கட்டர் இருக்குது. அதில் வந்து பாண்டியன் உட்கார சொல்கிறாங்க. சரின்னு அவரும் உட்காந்துறாரு. அவங்க விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் என்னண்ணே என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த 3 பேரில் ஒருத்தன் வந்துட்டு, நீ உள்ளே போங்கடான்ட்டு 2 பேரும் அனுப்பிட்டு, இல்லை இல்லை நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அவங்க சும்மா தான், அது சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வாங்க வாங்க அப்படின்ட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும் பாண்டியன் சொல்கிறாரு, என்னப்பா நீங்களாம் கேட்குறீங்க, நான் குன்னக்குடியில் வந்து பாண்டியன் ஸ்டோர் கடை நடத்துகிறேன்ப்பா, என் பேர் பாண்டியன், 20 வருஷமா உங்கள் அப்பாவும் எனக்கு பழக்கம், உங்கள் அப்பாவோட லாரியில் தான் என்னுடைய சரக்கு எல்லாமே வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்குமே போகுது. ஸோ அதுலேருந்து உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு. ஓ அப்படியா, சரி உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மீனவும் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்க. ஐயோ இருங்க, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, டீ காஃபி சாப்பிடாம எப்படி இந்த ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன்ட்டு உள்ளே போறியாமே. அதுக்குன்னே பக்கத்து வீட்டாக்கா, ஏப்பா தம்பி தண்ணி வருதுப்பா குழாயில அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி இருந்தால் வந்துட்டேன்க்கா, இல்லை இந்த தெரு குழாயில வந்து தண்ணி வரும், குடம் வச்சுருந்தேன், இந்த ஒரு நிமிஷத்தில் போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி பிடிச்சிட்டு, இருங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. பாண்டியன் அதெல்லாம் பார்த்துட்டு, "என்னண்ணே இன்னும் உங்க வீட்ல அதே நிலைமை தானா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா பாண்டியா, என்ன செய்றது? வீட்ல பொம்பளை ஆளுங்க யாரும் கிடையாது. எல்லாம் நாங்க ஆம்பளை ஆளு தான். எனக்கு 4 ஆம்பளை பையங்க இருக்காய்ங்க. என்ன சேர்த்து 5 எரும மாடு இருக்கோம். நாங்க எல்லாருமே ஆம்பளை ஆளுக தான். ஸோ பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஆம்பளை ஆளா இருக்கிறதுனால, அது இதுன்னு அப்படி அப்படியே தான் கிடக்கு. இங்கேயும் பசங்க வந்து ஒன்னத்துக்கு நல்லா இருப்பாய்ங்க, ஒன்னத்துக்கு இந்த மாரி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாய்ங்க" அப்படிங்கிறாங்க. "அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாம் சரியாயிரும். என் வாழ்க்கைய பாருங்க, யாரு என்னன்னு எதுவுமே எனக்கு ஆள் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தேன். கோமதிங்கிற ஒரு பொண்ணு என்னோட குடும்பத்தில வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. எனக்கு 5 பிள்ளைக. அதில 3 ஆம்பள பையங்க, 3 மருமகளும் எனக்கு அப்படி தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு சொக்க தங்கம். அவ்வளோ நல்ல பிள்ளைகளா கிடைச்சிருக்குங்க. எங்களைப் போல உங்க பையங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைங்களா கல்யாணமாகி, உங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு பொம்பள வந்ததுக்கப்புறம் உங்க வீடே பாருங்க ஜெகஜோதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மீனாவும் உங்க வீட்டுலயும் மருமக எல்லாமே நல்ல மருமகளா வருவாங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க. உங்க வீடு நிலைமையெல்லாம் மாறும் அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்ன வாய்முகத்துல நல்லபடியா பழிக்கட்டும்ப்பா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோயில்ல கட்டுறாங்க. கோயில்ல எல்லாம் பொங்க வச்சுட்டுருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா, அப்பா வராங்க. மயில் இங்கே பாரு உங்க அம்மா அப்பா வர்றாங்கன்ட்டு கோமதி சொல்லுவும், "வாங்க, வாங்க, வணக்கம். உட்காருங்க சம்மந்தி வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படிங்கிறாங்க. மயில், "ஏம்மா இவ்வளோ நேரம்?" அப்படிங்கிறாங்க. "ஏய் என்னடி இவ்வளோ நேரம் சும்மா கேட்குற? நாங்க ரூ. 8,000 கடன் வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கோம் தெரியுமா? எவனும் தரமாட்டேங்கிறாய்ங்க. அப்புறம் நம்மளை பத்தி யாரும் தெரியாதவங்களா பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கு. பொங்கல் சீர்வரிசை வேற 30,000. நாங்க வெளிய கடன் வாங்கி தானே உனக்கு எல்லாத்தையும் குடுத்துருக்கோம். கார் வாடகை, பூவு, பழம், தட்டு இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு வர வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா சொல்றாங்க. "ஐயோ! எதுக்கும்மா அதுக்கெல்லாம் போய் கடன வாங்கிட்டுன்னே." "பின்ன சும்மாவா? சரி, சரி உட்காரு பொங்கலு இந்த கட்டைய போடு, அத போடு, இத போடுன்ட்டு" அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பக்கத்துல மீனாவும், செந்திலும் இருக்காங்க. ஆனா மீனா மூஞ்சி உம்முன்னு இருக்கு. "எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "ஆ எல்லாம் இந்த திமிரு பிடிச்சவங்களால தான். எவ்வளோ திமிரு இருக்கும் அவங்களுக்கு" அப்படிங்கிறாங்க. "யார திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்ற?" அப்படிங்கிறாங்க. "வேற யாரு? என் அம்மா அப்பாவ தான். கோயிலுக்கு கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு கோயிலுக்கு வர வேண்டியது தானே? அப்படின்னு அவங்களுக்கு பெரிய கௌரவம். பொண்ணு மேல ஒரு பாசம் கூட அவங்களுக்கு கிடையாதா? ஒரு கோயிலுக்கு கூட அவங்களால வர முடியாதா?" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இவர் வந்து செந்தில் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. "பொண்ணு மேல பாசம்லாம் இருக்கு. அந்த கௌரவத்தோட பாசம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறாங்களே" அப்படிங்கிறாங்க. "நீங்க என்ன இப்ப அவங்களுக்கு புதுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னே, கொஞ்சம் அங்கிட்டு திரும்பி பாரேன்" அப்படின்ட்டு அவர் முகத்த பிடிச்சு திருப்புறாங்க மீனா முகத்த. மீனா பார்த்தோனே அவங்க அப்பா அம்மா வர்றாங்க. "அப்பா, அம்மா" அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா கையில தட்டு நெறைய பழம், பூவு இதெல்லாம் வச்சு கொண்டுட்டு வராங்க. அவங்க அப்பா நடந்து வராரு. இவங்க பார்த்த உடனே சந்தோஷத்த சீக்கிரமா எந்திச்சு ஓடுறாங்க. கோமதி வந்துட்டு, "என்ன விளையாட்டு போட்டே ஆரம்பிக்கல, அதுக்குன்னு இவன் எங்க தடன்னு ஓடுறா?" அப்படின்னு. "இல்லம்மா அவங்க அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அதனால தான் அவ சந்தோஷத்துல போறா" அப்படிங்கவும், போய் பக்கத்துல போய் "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிக்கிறாங்க. "அம்மா நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. வாங்கம்மா, வாங்கப்பா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்குன்னே. நான் பொண்ணு மேல பாசத்திலயோ, பொண்ணு மேல அக்கறையிலயோ ஒண்ணும் வரல. உங்க அம்மா கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்ல அழுது புரண்டா. அதனால தான் அவ அழுகை தாங்க முடியலன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க.
"பரவால்லப்பா, சாமிய பார்க்க வந்ததுனாலும் சரி, என்ன பார்க்க வந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. வாங்கப்பா வாங்க, உள்ள வாங்க. ஏங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கங்க" அப்படின்னு செந்தில கூப்பிடுறாங்க. செந்திலும் "வாங்க மாமா, வாங்க அத்தைன்னு" சொல்லிட்டு கை குடுக்குறாரு மாமனாருக்கு. ஆனா மாமனார் கை குடுக்க ஷேகன் பண்ணல. சரி ஓகே பரவால்ல வாங்க, வாங்க உள்ள வாங்க அப்படிங்கும். கோமதி, பாண்டியன் "வாங்க நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்ட்டு அவங்களும் வணக்கம் சொல்றாங்க. பக்கத்துல பாண்டியன் அவங்க அக்கா கிட்டக்க "இதுதான் மீனாவோட அப்பா, அம்மா" அப்படின்னு சொல்லி அவங்களையும் இன்ட்ரோ பண்றாங்க. "வாங்குங்க, வணக்கம்" அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய அக்கா, அக்கா மாப்பிள்ளைலாம் கூப்பிடுறாங்க. சரி உங்க அம்மா, அப்பாலாம் கூட்டிட்டு போய் பொங்கல் வை மீனா, நீயும் உட்காரு மயில் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பக்கத்துல மயிலோட அம்மா வந்துட்டு, "என்னடி ரொம்ப ஓவரா தான் பந்தா காட்டுறாங்க அவங்க" அப்படிங்கிறாங்க. "அம்மா நிஜமாவே மீனாவோட அப்பா, அம்மா பெரிய பணக்காரங்க. அவங்க அம்மா போட்டிருக்க நகை எல்லாமே ஒரிஜினல் தங்க நகை. நம்மள மாரி கவரிங் கிடையாதுன்னே." "ஆ கவரிங்கா இருந்தாலும் என் நகை தான் டிசைன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா பீத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி இங்க ராஜி வந்து பொங்க வச்சுட்டுருக்காங்க. "என்ன உங்க வீட்டுக்கு வரலையேன்னு மிஸ் பண்றியா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, எங்க வீட ரொம்ப மிஸ் பண்றேன். அதுவும் இந்த மாரி ஃபெஸ்டிவல் டயத்துல ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "நீ ஊன்னு சொல்லு" அப்படிங்கிறாங்க. "ஊன்னு சொன்னா என்ன செஞ்சுருவியா?" அப்படின்னு ராஜி கேட்கவும், "பெரிய மீசையும், சின்ன மீசையும் தூக்கிட்டு கடத்திட்டு வந்துடுறேன் நானுன்னு." "அதெல்லாம் உன்னால முடியுமா?" அப்படிங்கிறாங்க. "ஏன் முடியாது? அதெல்லாம் சரியா செய்வேன் நானு" அப்படிங்கிறாங்க. "அவங்கலாம் வரமாட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "வர்றதுக்கு எது சொல்றோம்? நான் கடத்தி கொண்டுட்டு வரேன் அவங்களையும்" அப்படிங்கிறாங்க. "சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து சரி ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமான்ற கதிர் கேட்கவும், "சரி இந்த வெல்லத்த உடைச்சு தரியா?" அப்படிங்கவும் வெல்லத்த உடைக்கிறாரு அவரு. "கஷ்டமா இருந்தா பரவால்ல இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. "நீ என்ன பாறாங்கல்லையா உடைக்க சொன்ன? வெல்லம் தான அதெல்லாம் உடைச்சு குடுத்துருவேன்ட்டு" வெல்லத்த உடைக்கிறாரு. "சரி இந்தா வேற எதுவும் செய்யணுமா?" அப்படிங்கிறாங்க. "ஆ அப்பனா அந்த தேங்காய் உடைச்சு தரியா?" அப்படிங்கிறாங்க. தேங்காய் சீக்கிரமா செதற தேங்காய் போடுற மாரி ஓங்கி கைய தூக்குறாரு. "ஐயோ! அப்படி இல்ல. தேங்காய் உடைக்கிறதா இருந்தா இப்படி 2ஆ உடைச்சு தரணும்" அப்படிங்கிறாங்க. "ஓ! அப்படி, அப்படி. சரி ஓகே" அப்படின்ட்டு அதே மாரி உடைச்சு குடுத்துர்றாரு. ஸோ எல்லாரும் ஒன் போல பால ஊத்தி எல்லாம் அடுப்பெல்லாம் பத்த வச்சு பொங்க பொங்க ஏறுது. எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கத்துறாங்க. பொங்கல் வச்சு முடிச்சுர்றாங்க. சாமிக்கு வழிபட்டு தீபாராதன காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுர்றாங்க. அதுக்கடுத்து எல்லாருக்கும் பொங்கல பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் அவங்க அப்பா குடுத்துட்டு "சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கப்பாங்கயும்" அவரும் சாப்பிடுறாரு. அடுத்து மைக்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் எல்லாரும் பொங்கல் நல்லபடியா வச்சு செலிப்ரேட் பண்ணி சாமியும் வழிபட்டுட்டீங்களா? அதுக்கடுத்து எப்பயும் போல நம்மளுடைய ஊர்ல வந்து திருவிழா நடக்கிற சமயத்துல விளையாட்டு போட்டி தான். ஸோ எல்லாரும் விளையாட்டு போட்டியில பங்கு கொள்ளுங்க. இந்த வட்டமும் குடும்பத்தோட தான் எல்லாம் பங்கேற்கணும். யார் குடும்பம் வின் பண்ணியிருக்கோ அந்த குடும்பத்துக்கு வந்து நல்லா அரைக்கக்கூடிய மாவு கிரைண்டர் 1, சிலுசிலுன்னு காத்து வீசக்கூடிய ஃபேன் 1, அடுத்து வெடவெடன்னு அயர்ன் பண்ணக்கூடிய அயர்ன் பாக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுக்குறாரு. அத தவிர்த்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பரிசு வரும் அப்படின்னு சொல்லவும், கோமதிக்கு அத பார்த்துட்டு பயங்கர ஆசையாயிருது. பாண்டியன் இதெல்லாம் பார்த்துட்டு, "எப்பா அரசி நீயும் விளையாட்டு போட்டியில கலந்துக்கோப்பா. ராஜி நாங்களும் மாமாமா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாப்பா எல்லாரும் தான். மயிலு, மீனா நீங்க எல்லாரும் கலந்துக்கோங்க பாப்பா" அப்படிங்கிறாங்க. "ஓகே மாமா" அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதிட்டு, "ஏய் மயிலு, மீனா, ராஜி எல்லாரும் இங்க வா. அரசி நீயும் வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. "ஆமா எதுக்கும்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க கோமதிய. கோமதி வந்து அங்க வேற எங்கேயோ பார்த்துட்டே இருக்காங்க. "அத்தை இப்ப எதுக்கு அத்தை கூப்பிட்டீங்கன்னு?" "ஆ அதுவா அந்த விளையாட்டு போட்டியில எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அதோ இருக்கு பாரு அந்த கிரைண்டர் எப்படியாவது தூக்கிறணும்" அப்படிங்கிறாங்க. "என்னது கிரைண்டரா?" அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து விளையாட்டு போட்டியில கதிரு, ராஜி, மீனா, செந்தில், மயில், சரவணன் எல்லாரும் பங்கேற்க போறாங்க. அதுல எப்படி இந்த கிரைண்டர வந்து வின் பண்ண போறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.